இப்போது என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எல்லோ கலர் கார் இருக்குது. அண்ட் அந்த கார் என்ன ஆக போகுதுன்னா மூவ் ஆக போகுது. இந்த டைரக்ஷன் இல்லை இந்த டைரக்ஷன் ஏதாவது ஒரு டைரக்ஷன் ஓகே இப்படி வச்சுப்போமே. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த கார் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. சரியா? ஸோ இங்கே டிஸ்பிளேஸ் ஆச்சுல்ல, பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இங்கே வந்ததில்ல. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை அட்டைன் பண்ணிச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் என்ன எடுத்துக்கோன்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். சரியா? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே இந்த கார் ட்ராவல் ஆனப்போ ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதா? ஐ மீன் இங்கே ஆங்கிளுக்கு வேலையே இல்லை. இந்த இடத்துல ஆங்கிள்ஸ்க்கு வேலையே இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸாம்பிளை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. சரியா? ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. இப்போ சர்க்குலர் பாத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டா சர்க்குலரில் மோஸ்ட் காமனான விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து ரேடியஸ் எடுத்தாலும் அது சேமாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்க்குலர் பாத்தில் எந்த பக்கத்துலேருந்து எடுத்தாலுமே ரேடியஸ் சேம் தான். சரியா? இப்போது இந்த காரை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சர்க்குலர் பாத்தில் பிளேஸ் பண்ண போகிறேன். ட்ராவல் பண்ண வைக்க போகிறேன். அப்போது இந்த கார் ட்ராவல் ஆகும்போது எப்படி ட்ராவல் ஆகுனா கவனிங்க. ஸோ ட்ராவல் ஆகும்போது இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த இதை விட்டுருங்க, அது கரெக்டாக வரல எனக்கு. பட் ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகுதுன்னா இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஓகேவா? கரெக்டாக சர்க்குலர் பாத்தை மெயின்டைன் பண்ணலை, நான் எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். சரி, இப்போது இனிஷியலாக இங்கே இருக்கா அந்த காரு, இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை நம்ம அதே ஏனே வச்சுப்போம். பட் ஃபைனலாக சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுப்போம். சரியா? இந்த இடத்துக்கு போகுது. ஸோ இந்த இடத்துக்கு போகுது. சரியா? இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்கிறேன்னா பின்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்கிறேன். நம்ம லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போகும்போது அங்கே எந்த ஒரு ஆங்குலர் சேஞ்சுமே நடக்கலை. அதுவே ஒரு சர்க்குலர் பாத்தை மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஐ மீன் இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுல்ல, ஏ டு பி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள்னா இல்லை, ஓகே. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுல்ல, இதை நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்ன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்படி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது மூலிமா இங்கே ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. இந்த ஆங்கிள் ஒரு 45 இல்லை, மேபி ஒரு 50 ஆர் 60 டிகிரி இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 60 டிகிரி இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு மோஷன் நடக்கும்போது அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது அங்கே ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக இந்த சர்க்கிளோட இந்த லென்த்துக்கு தான் வரும். சரியா? நம்ம ஆல்ரெடி ரேடியன் என்ன டிகிரினா என்னன்ட்டு ப்ரீவியஸ் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லென்த்து இப்போ எனக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ஆங்கிளும் எனக்கு சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? இப்போது இதே காரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இதே கார் இங்கே வந்துடுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? கார் மூவ் ஆகலை, என்ன பிரச்சனை தெரியல, ஏதோ ஸ்டார்டிங் ட்ரபிள் போல். ஓகே. ஸோ இதே கார் இங்கே வந்துடுதுன்னா அப்போது இந்த எஸ்ஸோட லென்த்து வேரி ஆகும். கரெக்டாக? ஃபுல்லாகிடும். இந்த எஸ்ஸோட லென்த்து ஃபுல்லாகிடும். பி என்ற பொசிஷன் இங்கே வந்துடும். அப்போ எஸ்ஸோட லென்த்து சேஞ்ச் ஆகிடும். அப்போது டீட்டாவோட லென்த்தும் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் என்னன்னா இப்போது டீட்டா சேஞ்ச் ஆகுது. எப்போது? எஸ்ஸும் சேஞ்ச் ஆகும்போது ஆர்க் லென்த், எஸ்ன்றது ஆர்க் லென்த் கேதர். ஸோ ஆர்க் லென்த். ஸோ எஸ் சேஞ்ச் ஆகுது, ரேடியஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ரேடியஸை பொறுத்து டீட்டாவோ இல்லை ஆர்க் லென்த்தோ இல்லை. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ரேடியனுக்குமே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரது தான் ரேடியனும் பார்த்துருப்போம். இதே கண்டிஷன் தான். ஓகேவா? ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி மென்ஷன் பண்ணணும்னா டீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ இதை பண்ணுறோம். ஆங்குலர் வெலாசிட்டின்னு பார்க்கும்போது இப்போது கார் எடுத்துரும். சரியா? அதுக்கு பதிலாக ஒரு பால் இருக்குது, பால் வச்சுப்போம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பால் இங்கே இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் தான் பார்த்தோமா? ஓகே. இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்
ஆங்குலர் வெலாசிட்டி அவ்வளோதான். ஸோ அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா நார்மலாக வின்னு மென்ஷன் பண்ணாமல் ஒமேகான்னு மென்ஷன் பண்ணுவோம். க்ரீக் லெட்டரில் ஒமேகான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கான யூனிட் ரேட். ஓகேவா, மேபி யூனிட்டை மட்டும் ஒரு கலரில் எதுவும். ஸோ இதுக்கான யூனிட் என்னென்னா ரேட். ஓகேவா, அதுவே இதுக்கான யூனிட் ஆங்குலர் வெலாசிட்டிக்கான யூனிட் என்னென்னா ஆக்சுவலாக ரேட் வந்துருமா. ஸோ ரேட்னா ரேடியன், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், வீடியோவில் செக் பண்ணுங்கள். அண்ட் டைமுக்கான யூனிட் செகண்ட்ஸ். ஸோ எஸ். அண்ட் இது மேலே வந்ததுன்னா -1, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிக்கான யூனிட். பட் இந்த ஆங்குலர் வெலாசிட்டின்றது இந்த பாலே கூட நீங்கள் சேவ் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஒரு பால் இருக்குது, நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அப்படி ரொட்டேட் ஆகாது, திரும்பி இதில் ஏதோ பிரச்சனை. ஓகே, சால்வ் பண்ணியாச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரொட்டேட் ஆகுதுன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க. ஓகேவா, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்படி ரொட்டேட் ஆகும்போது ரைட் ஹேண்ட் ரூல் படி இந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட டேரக்ஷன் இப்படி இருக்கும். ஐ மீன் ரொட்டேஷன் இப்படி இருக்குன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட டேரக்ஷன் இப்படி இருக்கும்ன்றாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் இருந்ததுன்னா இப்போ பார்க்கும்போது உங்கள் வீடியோவில் இல்லை, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல, உங்களோட விரல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரொட்டேஷனோட டேரக்ஷன் வச்சுக்கலாம். ஐ மீன் இந்த பாலோட ரொட்டேஷனோட டேரக்ஷன். சரியா, அண்ட் உங்கள் தம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து வெலாசிட்டிக்கான ஆங்குலர் வெலாசிட்டிக்கான டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேவா, புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்போ ஆங்குலர் அசல்டேஷன் என்ன, ஆங்குலர் அசல்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். அசல்டேஷன் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity with respect to time is called acceleration. அப்போ rate of change of angular velocity with respect to time is called angular acceleration. ஓகேவா, ஸோ இப்போ angular acceleration பார்க்கும்போது ஓகே, ஸோ angular acceleration பார்த்தா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபான்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ஃபா வெக்டார் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒமேகா, ரைட்டா. ஸோ டி ஒமேகா பை டி ஆஃப் டி, அவ்வளோதான். அண்ட் இங்கே யூனிட் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ரேட் -1, திரும்பி இங்கே ஒரு எஸ் வந்துடும், அப்போ திரும்பி S-1 வந்துடும், அப்போது ரேட் S-2ன்னு வரும். ஓகேவா, ரேடியன் பவர் S-2. ஆனால் இந்த அசல்டேஷன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு நமக்கு தெரியணும்ல, கரெக்டாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ வெலாசிட்டின்றது கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் தான் திரும்பி ஏதோ பிரச்சனை வந்துட்டு. ஓகே, பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பாயிண்ட் பி போகிறதுக்கு சம்திங் ஏதோ ஒரு வெலாசிட்டி எடுத்துக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஒரு 3 rad S-2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். பட் திரும்பி இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 2 ms⁻2 தான் வச்சுக்கணும்னு வச்சுப்போம். ஐ மீன் 2 rad S-1 தான் வச்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே வெலாசிட்டி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆங்குலர் வெலாசிட்டின்றது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. யா, ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாயிண்ட் ஏக்கு வரும்போது ஒரு வெலாசிட்டியும், சாரி பாயிண்ட் பிக்கு வரும்போது ஒரு வெலாசிட்டியும், அண்ட் பாயிண்ட் சிக்கு வரும்போது இன்னொரு வெலாசிட்டியும், பாயிண்ட் டிக்கு வரும்போதும் இன்னொரு வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுதான் வந்து ஆங்குலர் அசல்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இங்கே இனிஷியலாக டைம் ஈக்குவல் டு t = 0ன்னு எடுத்தால் போக போக என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகி. ஓகே, அண்டு வேறு எதுவும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா வந்திருக்கு இந்த வீடியோவில், பட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, லீனியராக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, ஆர் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிளை வச்சு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போது கண்டிப்பாக வெலாசிட்டி இருந்தால் தானே மூவ் ஆக முடியும், கரெக்டாக. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே சேஞ்ச் ஆச்சுன்னா பாயிண்ட் பிக்கு வரும்போது பாயிண்ட் சிக்கு வரும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை, ஒவ்வொரு பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ்ன்ட்டு. ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியே கண்டினியூஸாக சேஞ்சஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆங்குலர் அசல்டேஷன். இது எல்லாமே சர்க்குலர் பாத்தில் நடக்கும்போது தான் ஆங்கிளை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சரியா, சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் எங்கே ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கே தான். ஓகேவா, நீங்கள் கேட்கலாம் இப்படி மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே சர்க்குலே வரலேன்ட்டு. அப்படி இல்லை. ஸோ இங்கேருந்து இங்கே வருதுன்றப்போ இங்கே நம்ம இது பண்ணால் இங்கே ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அதுவே நீங்கள் லீனியர் பாத்தில் ட்ராவல் ஆனீங்கன்னா நீங்கள் எங்கே ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும், ஆங்கிளே ப்ரொடியூஸ் ஆகாது. சரியா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு
வேறு என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். பை.